யாழ்ப்பாணம் மரியாலை புங்கன்குளம் பகுதியில் உள்ள வீட்டிலிருந்து கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் காணாமல் போன யாழ்ப்பாண பல்கலைக்கழக சித்த மருத்துவத்துறை சிரேஷ்ட விரிவுரையாளரின் சடலம் தனங்கிழப்பு பகுதியில் அடையாளம் காணப்பட்டுள்ளது. 21 வயது நிரம்பிய மருமகனால் கொலை செய்து வீசப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருந்த பெண்ணின் உடலே சற்று முன்னர் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த விரிவுரையாளரான தனது தாயையும் தனது தங்கையையும் தங்கையின் கணவர் கடத்திச் சென்றதாக யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் விரிவுரையாளரின் மகன் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். இதுகுறித்து விசாரணைகள் செய்வதற்காக யாழ்ப்பாண போலீசார் பாண்டியன் தாழ்வில் உள்ள அவர்களது வீட்டுக்கு சென்றனர். அங்கே வீட்டின் ஓடு கழற்றப்பட்டு கயிறு மூலம் வெளியேறியதற்கான ஆதாரமும் அறுக்கப்பட்ட தலைமுடி ஆதாரமும் காணப்பட்டது. அதன் அடிப்படையில் அவர்கள் பரந்தன் பகுதியில் உள்ள ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் எடுத்தது தெரியவந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து திருகோணமலை பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றில் விரிவுரையாளரின் வாகனத்துக்கு எரிபொருளை நிரப்பியமை QR குறியீடு மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த வகையில் அங்குள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை அடிப்படையாக கொண்டு தொடர்ச்சியாக விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் நேற்றைய தினம் திருகோணமலை பகுதியில் வைத்து விரிவுரையாளரின் மகளான 19 வயதுடைய மனைவி மற்றும் 21 வயதுடைய கணவர் என இருவரையும் கைது செய்தனர். அதன்பின் அவர்களை யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்று விசாரணைகளை மேற்கொண்ட நிலையில் விரிவுரையாளரான குறித்த பெண் மருமகனின் தாக்குதலின் போது உயிரிழந்த விடயம் தெரியவந்துள்ளது. மேலும் உயிரிழந்தவரது சடலத்தை எடுத்துச் சென்ற யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் உள்ள ஒரு இடத்தில் வீசிவிட்டு இருவரும் சென்றதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. அந்த வகையில் குறித்த சடலம் எங்கே வீசப்பட்டது என்பது தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்ட நிலையில் விரிவுரையாளரின் சடலம் தனங்கிழப்பு பகுதியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது.